வணக்கம் தமிழ் மக்களே. இன்னைக்கு டெய்லரிங் செக்மெண்ட்ல இது பாருங்க, இந்த மாதிரி மாம் அண்ட் டாட்டர் சூப்பரான காம்போ ட்ரெஸ் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த சூப்பரான சாரீலேருந்து மாம் அண்ட் டாட்டருக்கு ஃப்ராக் பார்த்துடலாமா? இந்த சாரியும் ப்ளஸ் இந்த துணியும் கொடுத்தாங்க. இந்த சாரீ 5.5 மீட்டர் கிட்ட இருக்குது. அது 13 இயர்ஸ் கேர்ளுக்கு, அதாவது டாட்டருக்கு ஃப்ராக் வேணும். இந்த பாருங்கள், இதுக்கு லைனிங்கும் ஒரு 3.5 மீட்டருக்கு, இந்த சாண்டலுக்கு ஏற்ற மாதிரி லைனிங் 1.5 மீட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இதில் எப்படி தைக்கிறதுனா, ஃபஸ்ட்டு இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டர் ஃபுல்லாக எடுத்துடலாம். ஏன்னா அவங்க அம்பர்லா கட் கேட்டிருக்காங்க, அதுக்கு இந்த பார்டர் வேண்டியதில்லை, நமக்கு எடுத்துகிட்டு தான் திரும்ப தைக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த பார்டர் ஃபுல்லாக பிரித்து எடுத்துடுறோம் நம்ம. பாருங்கள், அதாவது அடிப்பக்கம் இருக்கிறது கொஞ்சம் பெருசாக மடிச்சிருக்கேன். மேலே மடித்து போடும்போது அது எவ்வளோ ஸ்கொயரோ அப்படியே முக்கோணமாக, அதான் சமோசா மடிப்புன்னு சொல்லலாம். பாருங்கள், கீழ்ப்பக்கம் இருக்கிறது உயரமாக இருக்குது. நமக்கு உயரம் எவ்வளோ தேவைப்படுதுன்னு 39 வருது, ப்ளஸ் 5 39.5 வச்சுருக்கேன். இடுப்பு சுற்றளவு 41 வருது. அதில் 4ல் ஒரு பாகம்னா 10 வருது. ஆனால் நான் 10 வைக்கலை, நான் 9 தான் வச்சுருக்கேன். 9.5 தான் வச்சுருக்கேன். 10 புள்ளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. நான் பாருங்கள், 9 வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 9.2, அதாவது 1 இன்ச்சு கம்மியாகவே வைக்கலாம். ஏன்னா இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ஷேப் கொடுக்கும்போது கரெக்டாக 41க்கு அது வந்துடும். இது மாமோட ட்ரெஸ்ஸுக்கு இது வச்சுருக்கேன். 4ல் ஒரு பங்கு வைங்க. அந்த அதுலேயும் 1 குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷேப் கொடுங்க. கரெக்டாக அந்த 1 கரெக்டாக வந்துடும் நமக்கு. 4ல் 1, 41ல் 4ல் 1. இது 39.5 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மேலே ஒட்டு தான் வரப்போகுது. இது அப்படியே நம்ம எப்பவும் போல் ஷேப் கொடுத்துக்கணும். மேலேருந்து 39.5 வச்சு மேலே கட் பண்ணியாச்சு. கீழே நம்ம மார்க் பண்ணபடி வெட்டி எடுத்துட்டா பாருங்கள், இந்த ஒட்டுக்கு தான் நான் இப்படி போட்டிருக்கேன். அதுமாதிரி 2 ஒட்டுக்கு, மேலே 1 கீழே 1, 2 ஒட்டுக்கு இந்த மிச்ச துணியை வெட்டி அதில் தைக்க போகிறோம். இந்த இடத்துல இப்படி வருது இல்லையா, இந்த இடத்துல தைக்க போகிறோம். இது மெயினாக மாம்குள்ளே அந்த ஸ்கர்ட் பாட்டை வெட்டி எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா தான் நான் டாக்டருக்கு வெட்ட போகிறேன். ஏன்னா பெரிய ட்ரெஸ் வெட்டிட்டு அப்புறம் சின்ன ட்ரெஸ்க்கு எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட் ஃபுல் வராட்டி கூட பரவாயில்லன்னாங்க. இப்போ பாருங்கள், இந்த மிச்ச துணி இவ்வளோ இருக்குது, அதாவது 5.5 மீட்டரில் மிச்சம் இவ்வளோ இருக்குது. இதில் நம்ம டாக்டருக்கு ஸ்கர்ட் பாட்டை வெட்டிட்டு போகிறோம். பாருங்கள், மிச்ச துணி அப்படியே இப்படி போடுறேன். இதை போட்டு டாக்டருக்கு வெட்ட போகிறேன். இந்த டாக்டரோட ட்ரெஸ் ஹைட்டு 30, சுற்றளவு 30 தான் வருது. அந்த 30ல் பாதி 15, அந்த 15ல் பாதி 7.5 வருது. ஆனால் 7.5 வைக்காமல் 6 வச்சு ஒரு நேர் கோடு போடுங்க. இப்படி கோடு போட்டு திரும்ப ஷேப் கொடுக்கும்போது அது நமக்கு 7.5 ஆகிடும். அதே தான் மாம் ட்ரெஸ் வெட்டணும் இல்லையா, அதே மெத்தடு தான். இப்போது அதேமாரி நம்ம இதையும் வெட்டி எடுத்துக்க போகிறோங்க. சுற்றளவு நான் 29 கிட்ட வருது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நான் 30 வச்சுக்கிறேன். தையலுக்கெல்லாம் சேர்த்து அந்த 30 அளவு பண்ணதை அப்படியே வச்சு வெட்டி எடுத்துக்கிறேன். இது டாக்டருக்குள்ளே அந்த அம்பர்லா ஸ்கர்ட், அதாவது டாக்டருக்கு 3/4 லெங்க்த்து தான் இது வருது, அதை தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வரைஞ்சபடி இதை வெட்டி எடுத்துக்கிறோம். இதில் நம்ம லைனிங் வெட்டணும். லைனிங்க்கு இதே மெத்தடு தான் வரும். பாருங்கள், மிச்ச துணி இவ்வளோ இருக்குது. இதில் நம்ம டாப்பும் ஸ்லீவும் வெட்ட போகிறோம். இப்போ லைனிங் பாருங்கள், இந்த ரெட் கலர் துணியை நம்ம போட்டோம் இல்லையா, அதேமாரி தான் இது வெட்டியிருக்கேன். இதுலேயும் இந்த மாதிரி ஒட்டு தான் வரும். மாம் டாக்டர் 2 பேருக்கும் இதே மெத்தட் தான். திரும்பவும் லைனிங் வெட்டி முடிச்சுக்கிறேன். இப்போ மாம்க்கு செஸ்ட்டு 44 ப்ளஸ் 2 எக்ஸ்ட்ரா வச்சா 46 வருது. ப்ளஸ் தையலுக்கு 2லேருந்து 2.5 3 உங்கள் இஷ்டம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஹைட் 15. அந்த 46ல் பாதி 23 கிட்ட வருது. அந்த 23 வச்சுக்கிறேன். அதை இப்படி மடிச்சுக்கிறேன். அதான் 2ஆக வச்சதை இப்படி 4ஆக மடிச்சுக்கிறேன். பாருங்கள், ஷோல்டர் 7 கிட்ட வருது. ஆம் ஹோலும் அதே 7க்கு தான் வச்சுருக்கேன். நெக்கு சைடு 3 கிட்ட வச்சு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது பேக் சைடு நெக்கு நமக்கு ஹைட்டு 4, ஃப்ரண்ட் சைடு நெக்கு 6 வருது. ஸோ இதை வச்சு அப்படியே மார்க் பண்ணி வச்சுட்டோம். அதாவது பேக்கில் ஃப்ரண்ட்டில் 2 ஒரே சைடாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்கை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ ஷோல்டரை கட் பண்ணி இதை ஒரு பார்ட்டை தனியாக எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்னுடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும்.
பிளேலிஸ்ட் போங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தனியாக ஒன்று எடுத்தோம்னா அது ஃப்ரண்ட்டுக்கு ஆகிடுது. இந்த ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வெட்டிக்கணும். இடுப்பு இவ்வளோ தான் வருது, எனக்கு கோடு போட்டிருக்க அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, டாட்டுக்காக அதை இருக்கட்டும்னே வச்சுட்டேன். ப்ளஸ் தையலுக்கு செஸ்ட்டு எவ்வளோ இருக்கோ அதையே அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டு தான் அந்த இடுப்பு வருது. ஸோ பாருங்கள், இதை தனியாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கோட் மாதிரி இது இப்படி வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா கீழேருந்து 1.5 இன்ச்சு கிட்ட வச்சுட்டு மேலே நம்ம கோட் எப்படி ஷேப்போ அப்படி வெட்டிக்கலாம். நான் சும்மா ஒரு மாதிரி அப்படி போட்டிருக்கேன். இதை தான் கோட் வைக்க போகிறேன் ஃப்ரண்ட்டில். அதை அப்படியே வச்சு இப்படி டேப் பண்ணிக்கோங்க. மார்க்கரில் வச்சுருக்கீங்களா ஃப்ரண்ட்டில் டேப் பண்ணிவிட்டு அந்த அச்சு இதில் அப்படியே பதிஞ்சிடுது. தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இந்த அச்சு அப்படியே பதிஞ்சிடுது. இதில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். அதாவது இங்கே மார்க் இருக்குன்னா கொஞ்சம் தையலுக்கு சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும். இது மாதிரி போட்டு கட் பண்ணுறது தான் இது. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அப்படியே வச்சுருங்க. ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சிட்டிங்கன்னா அந்த ஷேப் இருந்துடும். அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட்டெல்லாம் நமக்கு ஷேப் ஆல்ரெடி வெட்டியிருக்கோம் இல்லையா? இதை பாருங்கள், இப்படி வச்சுட்டேன்னா வெட்டிட்டு இதை அப்படியே உள்டாவா, அதாவது தலை பின்பக்கமாக திருப்பி போட்டால் அந்த ஷேப் வந்துடுது. இதை அப்படியே வெட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். நான் இது ஒரு துணியை வெட்டியிருக்கேன். இதேமாதிரி இன்னொரு துணியை வெட்டிக்கோங்க, லெஃப்ட் ரைட்டு கோட்டுக்கு. இப்போ டாட் இருக்குது பாருங்கள், 35 சுற்றளவு இருக்குது செஸ்ட்டு, ப்ளஸ் 2 எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். 37 ப்ளஸ் 2 வச்சுக்கணும் தையலுக்காக. 2 3 நம்ம இஷ்டம். 39 பாதி 19 அரை. அந்த 19 அரையை நான் வச்சுக்கிறேன். உயரம் 13 வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இது டபுளாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது 4 மடிச்சாச்சு. 6 வச்சுருக்கேன். அதாவது ஷோல்டருக்கு அதே தான் ஆம்ஹோலுக்கு 2.25 வச்சுருக்கேன். நெக்கு சைடு பேக் நெக்கு 3, ஃப்ரண்ட் நெக்கு 5. நம்ம எந்த ஷேப் வேணும் இதுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் பாருங்கள், இப்படி ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் உள்ளே வரணும், அது உங்களுக்கு தெரியும். இப்போ இதை பேக் நெக்கு வெட்டுறேன். பேக் நெக்கு வெட்டி தனியாக எடுத்தாச்சு. இதில் ஒரு பகுதியை எடுத்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு ஷேப் கொடுத்துருக்கோம், அதை வெட்டிக்கணும். இதுலேயும் கீழே டாட் வரும், செஸ்ட் வர்றதை அப்படியே டவுன் பண்ணிக்கிறேன். இது பேக்கு ஒன்று ஆக்கிக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு இதே ஷேப்பை ஃப்ரண்ட்டில் வரணும் இல்லையா? அதனால் இந்த ஷேப் போட்டு ஃப்ரண்ட்டுக்கு நான் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. அதில் வெட்டின அந்த அச்சு இருக்குது. அதேமாரி ஸ்லீவுக்கும் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட்டுக்கு. இது 2 எப்படி வெட்டிக்கணும், இதேமாரி தாங்க துணியில் வெட்ட போகிறேன். இப்போ கை வெட்டுறது நம்ம எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ ஸ்லீவுக்கு நான் எல்லோ கலர் துணி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், டாட்டரோட ஸ்லீவுக்கு இப்படி, அதாவது ஸ்லீவ் ரவுண்டு நமக்கு 14 வருது. அதில் பாதி 7.5, அதில் பாதி 3.5. அந்த ஷேப் கொடுத்துட்டு அது 3.5 வரா மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்லீவோட லென்த்து நமக்கு 7 வருதுங்க. ஸோ 7 ஸ்லீவ் லென்த்தை அப்படியே வச்சுக்கிறேங்க. வச்சுக்கிட்டு ஒரு சர்க்கிள் இப்படி வெட்டிக்கிறீங்க. அம்பர்லா ஸ்லீவாக, ரவுண்ட் அம்பர்லா ஸ்லீவ் இப்படி கூட சொல்லலாம். பாருங்கள், ரவுண்ட் ஸ்லீவ், அம்பர்லா ஸ்லீவ். இது எல்லா பக்கமும் 7 வைக்காமல் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும். அதாவது கை கீழே விடுறோம் இல்லையா, அந்த இடத்த ஆம் ஹோல் கிட்ட, அதில் நமக்கு 5 வச்சா போதும். அதை வச்சுட்டு கொஞ்சம் எப்படி ஷேப் கொடுத்துக்கிறேன். மேல் பக்கம் கொஞ்சம் பெருசாகவும் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் சின்னதாகும். ஃபுல்லாக இது பிக்கோ அடித்து முடிச்சுட்டா அழகாக இந்த ரவுண்டு ஸ்லீவ் நமக்கு ரெடிங்க. நான் இதில் கட்டிங் மட்டும்தான் காமிக்கிறேன், ஃபுல்லாக ஸ்டிச்சிங் காமிக்க டைம் இல்லை. இதோ பாருங்கள், இதுக்கு 17 வைக்கிறேன். 16 இருந்தால் போதும், ஆனால் 17 வைக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து. இந்த அகலம் 1/6 செஸ்ட். அப்படி இல்லை, நீங்கள் இதுக்கு எவ்வளோ வச்சிங்களோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. செஸ்ட்டு வச்சு வெட்டியிருப்பீங்களே ஆம் ஹோல், அந்த இடத்த வெட்டிக்கோங்க. இங்கே கொஞ்சம் பாட்டம், ஸ்லீவ் பாட்டம் எவ்வளோ அதை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நான் லைனிங் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வெட்டின எல்லா பீஸையும் இந்த மாதிரி லைனிங் கொடுத்து திருப்பி வச்சுருக்கேன். டாப்ஸை ஸ்கர்ட் பீஸ் பாருங்கள், அந்த ஜாயிண்ட் இது கூட சேர்த்துருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ காமிச்சா ரொம்ப லேட் ஆகுது, அதனால தான் இந்த மாதிரி காமிக்கிறேன். கைக்கு லைனிங் வச்சு ஃபுல்லாக திருப்பிட்டேன். லைனிங்கும் நான் வெட்டினபடி அப்படியே தைச்சி வச்சுருக்கேன். இந்த மேல் துணியில் இந்த இடத்த ஜாயிண்ட் ஒரு தெரியுதா, அந்த ஒட்டு பீஸ் வெட்டினது இந்த இடத்துக்கு தான். இதுக்கு சாதா மாதிரி தான் நான் மடித்து தைச்சிருக்கேன். இது மாதிரி ஸ்லீவுக்கு பண்ணி முடிச்சிட்டோமா, இந்த ஓரத்தில் அந்த பார்டரில் சமிக்கியெல்லாம் வராத மாதிரி தான் நம்ம தைக்கணும்.
அப்படி இருந்தால் அதெல்லாம் பிரிக்க வேண்டியிருக்கும். இது பாருங்கள் டாப்ஸ் அந்த கோட்டை வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இது மாமோட ட்ரெஸ்ஸில் பின்னாடி பெருசாக டாட் பிடிச்சிருக்கேன். அதேமாரி பேக் சைடும், ஏன்னா நான் டாட்டுக்கும் சேர்த்து தான் விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. செஸ்ட் லைன் அப்படியே இறக்கியிருக்கேன். அது வேஸ்ட்டோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, அதனால் நம்ம டாட் பிடிச்சாலும் அது கரெக்டாக தான் இருக்கும். இதேமாரி டாட்டரோட ட்ரெஸ்ஸு இது வந்து 3/4 தான் ஹைட் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி. இதுக்கும் அதேமாரி லைனிங் வெட்டி வச்சுருக்கேன். இந்த டாப்ஸ் பாருங்கள், இந்த முந்தான பகுதியை அப்படியே நான் டாப்ஸ்க்காக வச்சுருக்கேன், அதாவது டாட்டரோட ட்ரெஸ்லேயும் இதேமாரி ஃப்ரண்ட்டு பேக்கில் டாட் பிடிச்சிருக்கேன். பின்னாடி இதுக்கு கொஞ்சம் டோரி மாதிரி வச்சுருக்கேன். இப்போது இந்த டாட்டரோட ட்ரெஸ்ஸுக்கு நான் இந்த கலர் எடுத்திருக்கேன், ரவுண்டு ஸ்லீவ் வெட்டினாலே அதான். இப்போது இந்த மாமோட ட்ரெஸ்ஸுக்கு பாடியில் எல்லோ வரும். இந்த டாட்டரோட ட்ரெஸ்ஸுக்கு ஸ்லீவ் தைக்கும்பொழுது ஸ்லீவோடைய டாப்ஸ் இருக்கு இல்லையா, அதை முடிச்சுட்டு தான் ஸ்லீவை ஜாயின் பண்ணோம். ஸ்லீவ் இது மாதிரி பிக்கோ மாதிரி அடிச்சுக்க போகிறேன், ஃபுல்லாக அப்படியே உருட்டி அடிக்கிறதுனுங்களே அதுதான். அதாவது இதில் வந்து ஆம் ஹோலை சைடில் தைச்சி முடிச்சிடணும், எவ்வளவோ கரெக்ட் ஃபிட்டிங் பார்த்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்லீவ் எடுத்து அப்படியே ரவுண்டாக தைக்க வேண்டியதுதாங்க. இப்போது இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோமா, இதை ஃபினிஷ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கை பாருங்கள், மாமோட ட்ரெஸ்ஸில் கை வந்து லைனிங் வச்சு தைச்சிட்டேன். அதை இது கூட அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 கையும் எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் இப்படி வச்சுக்கோங்க. ஒன்று இதை பார்த்துருக்க மாதிரி, இல்லை லைனிங் வச்சிங்களா லைனிங்கை பார்த்துருக்க மாதிரி இது மாதிரி வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டு கைக்கு மட்டும், அது எந்த கைக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஷேப் வெட்டி வச்சுக்கணும். இப்படி வெட்டினது பாருங்கள் இப்படி வரும் பிரிச்சாக்கா. இது 2 கைக்கு தனித்தனியாக இந்த ஷேப் வர்றது ஃப்ரண்ட்டில் வச்சு தைக்கிற மாதிரி தெரியுதுங்களா. ரவுண்டு ஸ்லீவுக்கு டாட்டரோட ஸ்லீவுக்கு அது வேண்டியதில்லை. மாமோட ஸ்லீவ் இந்த மாதிரி ஸ்லீவ் வர்றதால இதுக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இப்படி ஷேப் வர மாதிரி வச்சுருக்கேன். பாடியிலையும் நம்ம ஷேப் வெட்டியிருக்கோம், ப்ளஸ் ஸ்லீவ்லேயும் இதேமாரி ஷேப் வர மாதிரி வெட்டணும். இதுலேயும் அதே தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த சமிக்கியெல்லாம் பாருங்கள், தையல் வர இடத்த வந்தால் உள்ளே குத்தும். ஸோ அந்த இடத்துல இருக்க சமிக்கியெல்லாம் நம்ம அந்த இதை வச்சு பிரித்து எடுத்துடணும். ஓவர் ரேக் போட்டாலும் சரி, இந்த சமிக்கீஸ் வந்து உள்ள பக்கமாக இருக்கும்போது அது உறுத்தலாகவே இருக்கும், அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்கிறேன். இந்த ட்ராரி ட்ரெஸ்ஸில் ஸ்டோனு சமிக்கி இதெல்லாம் பிரித்து எடுக்க இல்லை அதை நீக்கி எடுக்கிறதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இந்த பாருங்கள் தைச்சி முடிச்சிட்டேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கோட் மாதிரி இருக்குது, இதோட அட்டாச் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த நாடாவுக்கு கீழே கொஞ்சம் ஏதாவது வச்சு ஃபினிஷ் பண்ணணும். கீழே இங்கே தொங்கல் மாதிரி வச்சு. இது மாமோட ட்ரெஸ்ஸு, இது டாட்டரோட ட்ரெஸ்ஸு. முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா போ வச்சுருக்கேன், ஸ்லீவ் வந்து பிக்கோ அடித்து முடிச்சிட்டேன். இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த லேஸ் இருக்கு இல்லையா, அதை பார்டர் சேரீலேருந்து எடுத்தது அது இருக்குது. அது எப்படி வேணால் உங்களுக்கு வச்சு தைக்கலாம். அந்த ரிப்பன் மாதிரி வர்றது கீழ் பக்கமாக மேல் பக்கமாக, ஹாஃப் ஃபுல்லாக, அது நம்மளுடைய விருப்பம்தான். நான் இதில் டாட்டரோட ட்ரெஸ்க்கு மட்டும்தான் தைச்சிருக்கேன். என்னங்க நல்லா இருக்கா இந்த மாம் அண்ட் டாட்டர் காம்பினேஷன்? என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் எழுதுங்க. நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.